ஒரு கடன் யார்கிட்டயாவது வாங்குறீங்களா, அதை எழுதி வைங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. சுப்ஹானல்லாஹ். வேற எந்த மார்க்கத்திலயாவது, ரிலிஜன்லயாவது இத பத்தி நம்ம பார்க்க முடியுமா? இது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குதா? ஆனா குர்ஆன்லயே பெரிய வசனம் இதை பத்தி தான் பேசுது. கடன் ஒருத்தவங்க கிட்ட இன்னொருத்தவங்க வாங்குறீங்களா, அதை நோட் பண்ணி வைங்க. அதை நோட் பண்றவங்க உங்களால நோட் பண்ண முடியாதா? இன்னொரு ஆள் வச்சு நோட் பண்ணுங்க. அப்படி நோட் பண்ணும்போது 2 சாட்சிய வைங்க. 2 ஆண் சாட்சிய வைங்க. ஆம்பளைங்க இல்லையா? ஒரு ஆண் சாட்சி, 2 பெண் சாட்சி வைங்க அப்படின்னு சொல்லுது குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். எதற்காக இப்படி? எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இஸ்லாம் தெளிவானது, வெளிப்படையானது. ஏமாறுறதற்குரிய வாய்ப்புகளை இஸ்லாம் ஏற்படுத்தாது. நம்ம பொறுத்துக்கிறோம் அப்படின்றது அது வேற. நீங்களே வாலண்டியரா போய் ஏமாறக்கூடாது. இஸ்லாம் அதை நமக்கு சொல்லி தருது. ஒரு கடன் குடுத்தா கூட அத எழுதி வைங்க. கடன் வாங்குறீங்களா? அத எழுதி வைங்க. அதோடைய தவணை என்ன? எந்த மாசம் நான் திரும்பி குடுக்கணும்? எவ்வளவு குடுக்கணும்? எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. அதன்படி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது. சுப்ஹானல்லாஹ். இவ்ளோ தெளிவான மார்க்கத்துல நம்ம இருக்கோம். அந்த மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேணாமா? அதை பின்பற்ற வேணாமா? இதன் மூலமா நம்ம சொர்க்கத்துக்கு போக வேண்டாமா? இன்ஷா அல்லாஹ். அதை தெரிந்து அதை நம்ம வாழ்க்கையில அமல்படுத்துவோம். அதன் மூலமா சொர்க்கத்துக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.